பாஸை பார்க்கணும். இன்னைக்கு அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு. ஏன் அவர் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரா? ஹலோ சார், நான் தான் சொல்கிறேன்ல பார்க்க முடியாதுன்னு. அவர் மீட்டிங்கில் இருக்காரு. பரவாயில்ல, நான் பார்த்துட்டு தான் போவேன். அப்போ வெயிட் பண்ணுங்க, 3 மணி நேரம் ஆகும். ஏய், நான் வேணா இங்கே பாய் பெட்ஷீட் டேட் வந்து விரித்து படுத்துக்கிட்டுமா? அன்னைக்கு இப்படி தான் ஃபுல்லாக எங்களை வெயிட் பண்ணி வச்சு அலைய விட்டீங்க. இன்னைக்கு அந்த ஆளை பார்க்காம நான் போக மாட்டேன். வர சொல்லு. ஹலோ, என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன். பண்ணு பார்ப்போம். பண்ணியா பார்ப்போம். இங்க வாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒன் செகண்ட் மிஸ்டர், உங்க பாஸை பார்க்கணும். உங்களுக்கு வர தனியாக சொல்லணுமா சார்? அவர் பிஸியாக இருக்காரு, அவரெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன இவருக்கு ரெக்கமெண்டேஷனா? ரெக்கமெண்டேஷன்லாம் இல்லையே. உங்க பாஸ் கிட்ட போய் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லு. சார் நீங்கள் இங்கே வந்து இப்போ உங்கள் பாஸ் வருவாரா? இதோ வர சொல்கிறேன் சார். போ சார், நாங்கள் நீ கால் கெடுக்க நின்றுட்டு இருந்தோம். இவன் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் காடை காட்டணுன்னே அலறி அடிச்சு ஓடுறான் பாருங்க. இதுதான் அதிகாரத்துக்கு இருக்கிற பவர் இல்லை சார்? இல்ல முத்து, இது பவர் இல்ல, இது ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா சொன்னீங்க சார். நம்ம பொறுப்பை நம்ம சரியா பண்ணா தப்பா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயம்தான் வரும். ரைட், சரிதான். என் பொண்டாட்டி சங்க தலைவியா இருக்கிறா சார், அதனால எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். சார், இன்கம் டேக்ஸ்ல இருந்து நான் தான். உள்ள வர வேண்டியது தானே சார்? இங்க என்ன சார் பண்றீங்க? நீங்க 2 பேர் எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் நாங்கள் எதுக்கு இங்கே வருவோம்னு உனக்கு தெரியாதா? மிஸ்டர் விக்னேஸ்வரன், ஐ எம் மிஸ்ரா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சீஃப் ஆஃபீஸர். முத்துவும் மீனாவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸா? அவர் சாதாரண டிரைவர், இவங்க பூ கட்டுறவங்க. உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி? அதுக்கும் இப்போ என்ன, வேலை எதுவாக வேணா இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை ஸ்டேட்டஸ் ஒன்றும் முக்கியம் இல்லை, நல்ல மனுஷங்களா இருந்தால் மட்டும் போதும். சார் எங்களோட கிளாஸ்மேட், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. சார் ப்ளீஸ் உள்ள வாங்க. இருக்கட்டும், நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன். இவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி சீல் வச்சிருக்கேன். क्या ரீசன்? ஆ சார், அவங்க எனக்கு 38 லட்ச ரூபா பணம் தர வேண்டியது இருக்கு. அதுக்கு டைம் கொடுத்துருக்கேன்ல. அவங்க 10 lakhs ஆல்ரெடி பே பண்ணியிருக்காங்க. டோட்டலா அவர் பிரதர் உங்ககிட்ட எவ்வளோ வாங்கியிருக்காரு? அது வந்து சார் கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ கணக்கு பார்க்காம நீங்க அவருக்கு லோன் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் திருட்டு கணக்கு சார். நியாயமான கணக்கா இருந்தா கேட்டதும் சொல்லிருப்பாருல்ல சார். சார் ப்ளீஸ் உள்ள வாங்க சார், பேசிக்கலாம். போங்க. ப்ளீஸ் கம் சார், உட்காருங்க. முத்து, நீங்க 2 பேர் உட்காருங்க. போனது நம்ம சொல்லணும் தோணல உனக்கு? உட்காரு மீனா. மிஸ்டர் விக்னேஸ்வரன், அவங்க 2 பேரும் ஹானஸ்டானவங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு 10 lakhs கட்டியிருக்காங்க இல்லையா? ஆமா சார். அவங்க பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணுவாங்க. நீங்க வட்டி மேல வட்டி போட்டு வாங்குறது மட்டும் இல்லாம உடனே பணம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்து வீட்டுக்கு சீல் வச்சிருக்கீங்க. உங்க கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணா உங்க ஹானஸ்டி பத்தி தெரிஞ்சிடும். ஒரே ஒரு கால் பண்ணா போதும், எங்க டிபார்ட்மெண்ட் இங்கே வரும். உங்க ஆபீஸ், வீடு எல்லா இடத்துலயும் ரைட் நடக்கும். எவ்வளோ பேர்கிட்ட அதிக வட்டி வாங்குனீங்க, எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாம டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே வெளியே வரும். சார், நான் டாக்ஸ்லாம் கரெக்டாக தான் சார் கட்டுறேன், எல்லாமே லீகலாக தான் சார் பண்ணுறேன். அப்புறம் ஏன்பா உனக்கு இப்படி வேர்க்குது? இங்க பாருங்க மிஸ்டர், பணத்தை இவங்க கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சார், அதுக்கு தான் சார் டாக்குமெண்ட்லயே சைன் வாங்கினாரு. 3 மாசம் டைம் வேற கொடுத்தாரு. டைம் இருக்கும்போது நீங்க எப்படி சார் நோட்டீஸ் அனுப்பி சீல் வைக்கலாம்? உங்களுக்கு 2 ஆப்ஷன். அவங்க வீட்டுக்கு சீல் வச்சதை இன்னைக்கே கேன்சல் பண்ணணும், இல்ல உங்க கணக்கு வழக்கெல்லாம் காட்டுங்க. நான் ஒரே ஒரு கால் பண்ணா போதும், என் டீம் எல்லாரும் இங்க வருவாங்க. சார் ப்ளீஸ் சார், அதெல்லாம் வேணாம் சார். அப்போ இவங்களுக்கு டைம் கொடுங்க. சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலாக
நான் உங்களுக்கு கொடுத்த பணம் எதுவுமே என்னோட பணம் இல்லை சார். யோ ஓன்றதையா சைன் பண்ணி அண்ணன் பணம் வாங்கியிருக்கிறான். அது உங்க பணம் இல்லைன்னா அப்போ யாரோட பணம்? சார், சிந்தாமணின்னு ஒருத்தவங்களோட பணம் சார். சிந்தாமணியோட பணமா? அவங்க யாரு? அதான் சார் நான் சொன்னேன்ல, மீனாவோட சங்க தேர்தலில் நிற்கும்போது எதில் இன்னொருத்தவங்க தோத்து போனாங்கன்னு. ஓ எஸ் எஸ். ஆ மிஸ்டர் விக்னேஷ், அப்போ நீங்க கொடுத்தது அவங்களோட பணமா? ஆமாம் சார். நான் மிடில் ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் இருந்தேன். ஆக்சுவலாக அது எல்லாமே அவங்க பணம் தான். அதையே அவங்க ஸ்ட்ரைட்டா கொடுக்கல? அவங்களும் முத்துவோட அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நேரடியாக கொடுத்தா பணம் சரியா திரும்ப வருமானு தெரியல. அதனால உங்க பணமா கொடுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் கொடுத்தேன். எனக்கு இதுல 2% கமிஷன் வரும், அவ்வளவுதான். பாத்தீங்களாங்க, அந்த சிந்தாமணி பின்னாடி இருந்து எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கான்னு. நீ உண்மையை தான் சொல்றியா? ஆமா முத்து, உண்மைதான். அது சிந்தாமணி பணம் தான். அப்புறம் எதுக்கு நீங்க உடனே பணம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி வீட்டுக்கு சீல் வச்சீங்க? சார், அந்த மாதிரி செய்ய சொன்னதே சிந்தாமணி தான் சார். வட்டி அதிகமாக போட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு நெருக்கடி கொடுன்னு சொன்னதும் சிந்தாமணி தான் சார். அப்போ மொத்த பிளான் அந்த பொம்பளையோட தான் இல்ல? இப்படி ஒரு ஃபேமிலியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்க, அது தப்புன்னு தெரியல உங்களுக்கு? சார், இதை பண்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை சார். ஆனா சிந்தாமணிக்கும் எனக்கும் நிறைய பிசினஸ் டீல் இருக்கு. அதனால வேற வழி இல்லாம நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்ப எங்க வீட்டு பத்திரம் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? சிந்தாமணி கிட்ட தான். பாத்தியா மீனா, மற்றவங்க வீட்டு பத்திரத்தெல்லாம் வாங்கின மாதிரி நம்ம வீட்டு பத்திரத்தையும் அந்த கையில் எடுத்துக்கிச்சு. நம்ம வீட்டை எப்படியாவது எடுத்துப்பேன்னு அவ அப்பவே சொன்னாங்க. இப்பதான் அதோட அர்த்தமே எனக்கு புரியுது. முத்து, சிந்தாமணியோட ப்ரெஷர்னால தான் நான் நோட்டீஸ் அனுப்பி வீட்டுக்கு சீல் வச்சேன். இந்த ப்ராப்ளம் சரியாகணும்னா நீங்க சிந்தாமணி கிட்ட தான் போகணும். அந்த லேடிக்கு இப்பவே கால் பண்ணுங்க. சார், அது வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்றேன். வீட்ல வச்ச சீலை எடுக்க சொல்லி இப்பவே பேசுங்க. பேசுங்க மிஸ்டர். நோ ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லுங்க. சிந்தாமணி, உங்களெல்லாம் நான் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? என்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் ஆஃபீஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியா? கூடவே முத்து மீனா வந்திருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க கடன் விஷயத்தை பேசி முடிச்சு அவங்க வீட்டுக்கு வச்ச சீலை வந்து எடுக்க சொல்றாங்க. அது எப்படி சார்? அவங்க தான் பணம் தரணுமே. இங்க பாருங்க, உங்க பணத்தை நான் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க சொல்லி தான் நோட்டீஸும் அனுப்புனேன். ஆனா இப்ப என் மேல பழி வந்து விழுது. இதை நீங்களே பேசி சரி பண்ணிடுங்க, இல்லைன்னா என் ஆஃபீஸ்க்கு தான் ரைடு வருவாங்களா? சார், நீங்க ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட கணக்கு வழக்கு இருக்கும். ஒயிட் பிளாக் அப்படின்னு வச்சிருப்பீங்க. அதுக்காக இன்கம் டாக்ஸ் பேரை கேட்டு நீங்க பயப்படலாம். ஆனா நான் அப்படி இல்லை. எல்லா கணக்கும் சரியா வச்சிருக்கேன். கவர்மெண்ட்டை ஏமாத்தி நான் சம்பாதிக்க மாட்டேன். என் ஆடிட்டர் என்ன சாதாரண ஆளா? ₹1 கூட கரெக்டா கணக்கு கேட்பாரு. நான் டாக்ஸ் எல்லாம் சரியா கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தாமணி, நான் சொல்றது கொஞ்சம். சார், எனக்கு ஏன் பணம் வட்டியோட வரணும். அவங்கள கொடுக்க சொல்லுங்க. பணத்தை கொடுக்க வக்கு இல்லாம என்ன ஆளை கூட்டு வந்து மிரட்டுறாங்களா?